பர்மா அதாவது மியான்மர் போகிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அங்கே ராணுவ ஆட்சி நடந்துட்டுருக்கு, என்ன சுச்சுவேஷன்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் வந்து மியான்மரோட கேபிட்டலான யாங்கூனில் ஒரு 2 நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்வைப் ஆகி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சனுக்கு ரவுண்ட் ட்ரிப்பாக பெங்களூர்லேருந்து யாங்கூன் போகிறதுக்கு 28,000 36,000 ரூபாய் ஆகும். சென்னையிலேருந்து யாங்கூன் போகிறீங்கன்னா 23,000 36,000 ரூபாய் ஆகும். ரெண்டுமே டிஎம்கே வழியாக. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா விசா அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு 4,200 ரூபாய் ஆகும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து கன்ஃபார்மாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எடுத்துக்கோங்க. 800 ஒரு 1,500 ரூபாய் தான் ஆகும் 2-3 நாளைக்கு. ஸ்டே பார்த்தீங்கன்னா 2 நைட்டுக்கு 3 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம். 3,100 4,200 ரூபாய் ஒரு நாளைக்கு. 2 நைட் ஸ்டே பண்ணீங்கன்னா 6,500 8,500 ரூபாய் கிட்ட ஆகும். ஸ்டே பண்ணுறதுல ப்ரைஸ் இன்னுமே கம்மி பண்ணலாம், பட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்துக்கோங்க. அப்புறம் லோக்கல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 1,400 ரூபாய் கிட்ட ஆகும். சிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் கிட்ட வரைக்கும் வரும். ஒரு டூரிஸ்ட் பேக் போட்டிங்கன்னா ஒரு 3-5 ஜிபி கொடுப்பாங்க. ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1,200 ஒரு 2,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். 2 நாளைக்கு ஒரு 4,000 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கோங்க. சைட் சீயிங் ஃபீஸ், சிட்டி டேக்ஸ், அப்புறம் இதர செலவு இதெல்லாம் சேர்த்து ஒரு 3,000 ரூபாய் வச்சுக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 2 நைட் நல்லா ஸ்டே பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 50,000 60,000 பெங்களூர்லேருந்து போனீங்கன்னா. சென்னையிலேருந்து போறீங்கன்னா ஒரு 45,000 55,000 ரூபாய் ஆகும். இன்னுமே நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் கிட்ட கம்மி பண்ணலாம். அந்த ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டு, இதர செலவு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் கிட்ட கம்மி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரிக்கு பட்ஜெட் வீடியோ வேணுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம மேக்ரோ ட்ராவலரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.